அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இது 100% உண்மையான ஒரு விஷயம். மனசு நிறைய பிரச்சனைகளால் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப கவலையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் நீங்கள் எதை தேடி போனாலும் சரி, அந்த நேரத்தில் வேணால் அதுக்கு கொஞ்சம் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, மறுபடியும் அதை பற்றி ஒரு நினைப்பு உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகளாக இருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர முடியாது. உங்கள் மனதில் இருக்கிற அந்த பயம், அந்த பதட்டம், அந்த குழப்பம், கவலை, இது எல்லாம் நீங்கணும்னா அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படின்னா எப்படி? தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறலாம். திக்ருகள் எடுப்பது, குரான் எடுத்து ஓதுவது, அதிகமாக துவா செய்வது, இது எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அடங்கும். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு நன்மை மட்டும் கிடைக்காது. அந்த நேரத்தில் நம்மளோட மனசும் அமைதி பெறும், சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் செஞ்ச அந்த திக்ரின் காரணமாக நமக்கு அதிகமாக நன்மைகளும் கிடைக்கும். நம்முடைய கணக்கில் நன்மைகள் கிடைக்கும். அந்த திக்ரை எடுத்து அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நம்முடைய கஷ்டமும் தீர்ந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனை அல்லாஹ் காப்பாற்றுவோம், ஒரு வழியை காமிப்பான். பெரிய பிரச்சனைகள் மாட்டி விடாமல் நம்மை பாதுகாப்பான். அதனால் எப்போவுமே கஷ்டம் வந்தால் தான் அல்லாஹ்வை நினைக்கணும்னு இல்லை. எல்லா நாளும் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை நினைக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம சமையல் வேலை செய்வோம், வீட்டில் வேலை செய்வோம். ஆண்களாக இருந்தால் வெளியே வேலைக்கு போவாங்க. கொஞ்சம் ஃப்ரீ டைம், எப்படியாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. அந்த நடுவில் இருக்கிற டைமில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது போன்ற சின்ன சின்ன திக்ருகளை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனசும் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம சுற்றி இருக்கிற அந்த இடமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதுபோல் அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடிய வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அதிகமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அவனை புகழ்ந்து அதன் பொருட்டால் உங்கள் தேவைகளை கேட்குறீங்களோ, உங்கள் கஷ்டங்களை சொல்கிறீங்களோ, எல்லா கஷ்டங்களும் லேசாகும், உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும். அதனால் சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதுங்க. நம்ம சேனலில் இது போன்ற நிறைய துவாக்கள் நான் போட்டுட்டு வரேன். இன்றைக்கும் அந்த வரிசையில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதி இருக்க மாட்டீங்க. ஒரு முறை ஓதி பாருங்கள். ஒரு முறை ஓதினாலே நிறைய பலன்கள் இருக்குது. ஏன்னா இந்த துவாவோட பொருள் அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் கொண்ட, அழகான பொருள் கொண்ட ஒரு துவா இது. ஃபஸ்ட்டு அந்த துவாவை நான் சொல்லிடுறேன், பிறகு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபிஸ் ஸமாஇ வசுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபில் அர்த் வசுப்ஹானல்லாஹி அதத மா பைன ஸாலிக வசுப்ஹானல்லாஹி அதத மா ஹுவ ஹாலிக் அல்லாஹு அக்பர் மிஸ்ல ஸாலிக வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல ஸாலிக வலா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஸாலிக வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி மிஸ்ல ஸாலிக. சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபிஸ் ஸமாஇ வசுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபில் அர்த் வசுப்ஹானல்லாஹி அதத மா பைன ஸாலிக வசுப்ஹானல்லாஹி அதத மா ஹுவ ஹாலிக் அல்லாஹு அக்பர் மிஸ்ல ஸாலிக வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல ஸாலிக வலா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஸாலிக வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி மிஸ்ல ஸாலிக. வானில் அல்லாஹ் படைத்துள்ள படைப்புகளின் அளவுக்கு அவனை போற்றி துதிக்கிறேன். அதாவது வானத்தில் என்னெல்லாம் படைப்புகள் இருக்கோ, சொர்க்கம் நரகம் சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் அடங்கும். பூமியில் அவன் படைத்துள்ள படைப்புகளின் அளவுக்கு அல்லாஹ்வை போற்றுகிறேன். அதுபோல் பூமியில் மனிதன்,
பறவைகள், விலங்குகள், பிராணிகள் சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கம் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது சொல்லிட்டு எல்லாமே இதில் அடங்கும். அது எல்லாமே அந்த படைப்புகள் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை போற்றுகிறேன்னு சொல்லி இந்த துவாவை நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள படைப்புகளின் அளவுக்கு அல்லாஹ்வை போற்றுகிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நமக்கு தெரிஞ்சது சிலது, தெரியாதது 1000 விஷயங்கள் இருக்குது. இந்த கோள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன், சந்திரன், கோள்கள் சொல்லிட்டு அது எல்லாமே அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தான் இருக்குது. பூமியிலையும் இல்லை, வானத்துலேயும் இல்லை. ஏன்னா அந்த கோள்களை தாண்டி இன்னும் அதிகமான உயரத்தில் இருக்கிறது தான் வானம். அதனால் இதுவும் இதில் அடங்கும், அந்த அல்லாஹ்வின் படைப்பினங்களில். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறோம், இனிமேல் அவன் படைக்கவிருக்கும் படைப்புகளின் அளவுக்கு அல்லாஹ்வை போற்றுகிறேன். இதுக்கு மேலே அல்லாஹ் என்ன படைப்பான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அல்லாஹ் படைச்சிட்டே தான் இருக்கான். புதிய புதிய விஷயங்கள் ஒன்றுனா வந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் நினச்சா என்ன வேணாலும் உருவாக்குவோம். அதனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரியாத விஷயத்தையும் இந்த ஒரு துவால் நம்ம சொல்கிறோம். இதுக்கு மேலே அவன் என்ன படைக்க இருக்கிறானோ அந்த படைப்புகளின் அளவுக்கும் நான் அல்லாஹ்வை போற்றுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அடுத்து என்ன சொல்கிறோம், இதே போன்ற அளவுகளுக்கு அல்லாஹ் மிக பெரியவன். புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மற்றும் அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த மாற்றமும் ஆற்றலும் இல்லை என கூறுகிறேன். அதாவது இந்த ஒரு துவால ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், சுபஹானல்லா அந்த ஒரு தஸ்பீகை சொல்லி ஆரம்பிக்கிறோம். சுபஹானல்லா அப்படின்னா என்னது, அல்லாஹ் தூயவன். அந்த ஒரு தஸ்பீகை கொண்டு நம்ம அல்லாஹ் என்னெல்லாம் படைச்சிருக்கோம் அந்த படைப்புகள் அளவுக்கு நான் சுபஹானல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வின் படைப்புகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. வானத்தில் இருக்குது, பூமியில் இருக்குது, நடுவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே படைப்பு இருக்கிற அந்த படைப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது. அப்போது அந்த எண்ணிக்கை அளவுக்கு சுபஹானல்லா சொல்கிறேன்னு நம்ம இந்த துவாவை நம்ம சொல்கிறோம். அப்போது எத்தனை சுபஹானல்லா இதில் அடங்கியிருக்கு பார்த்துக்குங்க. இப்போ சுபஹானல்லா சொல்கிறோமா, லாஸ்ட் வரியில் நம்ம கூட என்ன சொல்கிறோம், இதே போன்று நான் அல்லாஹ் அக்பர் நான் சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்கிறேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்கிறேன் சொல்லிட்டு எல்லா சிறப்பான திக்ருகளையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். மிக மிக சிறந்த ஒரு துவா, அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவோட நீங்கள் மீனிங் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா சொல்லிட்டு. நாம் தனியாக தமிழில் துவா கேட்கும் போது இது போன்று நம்மளால் கேட்க முடியாது. அல்லாஹ்வை புகழ முடியும், ஆனால் இந்த அளவுக்கு புகழ்ந்து கேட்க முடியுமா சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. இது போன்ற துவாக்களை எடுத்து ஓதும் போது அந்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். இது போன்ற துவாக்களை நீங்கள் சும்மா அப்படியே அரபியில் ஓதுனா நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்காது. ஏன்னா நம்ம என்ன ஓதின்னு இருக்கோம் சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் நம்ம ஓதின்னு இருப்போம். தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சு ஓதி பாருங்க, ஒரு நிறைவான ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ இந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அரபி துவாவை எடுத்து ஓதும் போது நம்ம என்ன ஓதுறோம், அல்லாஹ்வை எப்படிலாம் நம்ம புகழ்கிறோம் சொல்லிட்டு மனதார நம்ம இந்த துவாவை ஓதுவோம். அப்போ நீங்கள் ஒரு 10 முறை இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருள் உணர்ந்து மனதார ஓதும்போது அதன் பிறகு நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை சொல்லி துவா கேட்டு பாருங்கள். இந்த துவாவை சொல்லுங்கள், பிறகு சலவாத்து ஓதிக்கிங்க. ஒரு முறை ஓதுனாலும் போதும், இல்லைனா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சலவாத்து ஓதிக்கலாம். பிறகு அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா தேவைகளும் நிறைவேறும். எந்த நேரத்தில் ஓதலாம்னா நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் எல்லா நேரத்திலும் நீங்கள் ஓதலாம். இப்போ மனப்பாடமாக தெரியலனா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் நார்மலாக தஸ்பீஹ் எடுப்பீங்கள, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 33 34 அதை நீங்கள் எடுத்துட்டு பிறகு இந்த ஒரு துவாவை குறைஞ்சது ஒரு 10 முறையாவது ஓதிக்கிங்க. ஓதி அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்களுடைய பெரிய தேவை நிறைவேறும். கனம் வாய்ந்த வார்த்தைகள் இவை. உங்கள் மனதில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி லேசாக்கி வைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க, நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.